இங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல பைலட்கான தேர்வு நடந்துட்டு இருக்கு. அங்க ஒரு அதிகாரி கேட்கிறாரு, இந்தியா அசோக சக்கரத்தின் நிறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே ஒரு பொண்ணை எழுப்பி கேட்டதுக்கு அந்த பொண்ணு நீலம் சொல்றாங்க. நீலமா அது கருப்பு அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணுகிட்ட மறுபடியும் அதட்டி கேட்கிறாரு, என்ன கலர் அப்படின்னு. அந்த பொண்ணு கருப்பு தான் சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயின் அங்க எழுச்சி சொல்றாங்க, இல்ல இது நீலம் சார் அப்படின்னு சொன்னே அவங்க வந்துட்டு, ஓ நீ எனக்கு சொல்லி தர பாக்குறியா அப்படின்னு சொல்லி மிரட்டாரு. எல்லாரும் முழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரே திரும்பி சொல்றாரு, ஆமா அசோக சக்கரத்தின் நிறம் நீலம் தான், இந்த இது வந்துட்டு உங்க தைரியத்தை செக் பண்றதுக்காண்டி நான் சொன்னது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க செலக்ட் ஆயிடுறாங்க. ஸோ இந்த பொண்ணோட ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்துட்டு பைலட் ஆகணும்னு ஆசை. ஸோ அவங்க பைலட் ஆகணுன்றதுக்காண்டி டெல்லி ஃப்ளைங் ஸ்கூல்லாம் அப்ளை பண்ணிக்காங்க. பட் என்ன ஆயிடுதுன்னா அவங்க வந்துட்டு ஃபீஸ் அவங்க டிகிரியின் காரணமாக அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்துட்டு சரிவர கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு ஒரு சின்ன ஒரு நியூஸ் வருது. என்னன்னா வந்துட்டு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல முதல் முறையா பெண்களை நாங்கள் எடுக்க போறோம் அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. ஸோ அவங்க அதில் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு ஃப்ளைங் காண்டி எடுக்க போறதுல வந்துட்டு எழுதுறாங்க, அப்ளை பண்றாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு அவங்க அங்கே வந்து ஜெயிச்சிடறதா நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் சீன். அதுக்கப்புறம் அவங்க செலக்ட் ஆயிடுறாங்க. செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ஹைட் வெயிட் எல்லாம் செக் பண்றாங்க. ஏன்னா ஃப்ளைட் ஓட்டணும் இல்லையா, அதுக்காண்டி ஹைட் வெயிட்லாம் செக் பண்றாங்க. பார்த்தா அங்கே ரிஜெக்ட் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் ஹைட்டும் ஒரு 1/2 சென்டிமீட்டர் கம்மியாகவும் இருக்காங்க. அதாவது சீட்ல உட்காந்து ஃப்ளைட் ஓட்டுறதுக்கு ஒரு ஹைட் பார்ப்பாங்களா, ஹைட் வெயிட் அது அவங்க சரியில்லை அப்படின்னு ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க.